உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தொடர்ந்து சுதீஷ் தன்னுடைய விளக்கத்தையும் அளித்தார். தொடர்ந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பராமன். அவர் வெறும் ஒப்பீடு, அவருக்கு பிரேமலதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விருதை வைத்து ஒப்பீடு செய்ததாகவும் இதில் எந்த ஒரு கூட்டணி நிலையோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தின கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேமுதிக பொருளாளர் சுதீஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்துல ஜெயலலிதாவிற்கு நிகராக பிரேமலதாவையும் பார்ப்பது போன்ற அந்த புகைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் அவர் தற்பொழுது கூட நமக்கு தொலைபேசியில தெரிவித்திருந்தார். ஜெயலலிதா எப்படி ஒரு ஆளுமையாக ஒரு முதலமைச்சராக இருந்தாரோ அதுபோன்று தற்பொழுது தமிழ்நாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார். அதற்காகவே இந்த புகைப்படத்தை நான் பதிவிட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட சில நாட்களுக்கு முன்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த LK சுதீஷ், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டவரை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி சந்திச்சு பேசியிருந்தாரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட KC வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, தேமுதிக எங்களுடைய கூட்டணிக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையில அவரும் பேசியிருக்காரு. தேமுதிகவிற்கு மாநிலவை சீட்டு 2026 ஒதுக்கப்படும் அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாலும் தேமுதிகவுடைய இந்த ஜெயலலிதா அவர்களை முன்னெடுத்து பிரேமலதாவை அவர் கூட ஒப்பிட்டு பேசுறது என்பது கூட்டணிக்கான ஒரு சமிக்கையாகவும் பார்க்கலாம். ஆனாலும் கூட ஜனவரி 9 2026 தான் தேமுதிகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது தெரிய வரும். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.